World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது அன்பு அக்கா மீனாட்சி வெங்கடேசன் அக்கா அவர்கள் 12 லக்கணங்களுக்காரர்களுக்கும் வேலை கிடைக்க எளிதான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை கூற வந்துள்ளார்கள். அக்கா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் 5ஆம் ஆண்டு உங்களுக்கு 5 நாள் மாநாடு மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு தம்பி மணி அவர்களுக்கும் தர்மசாஸ்தா குடும்ப உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். அது முத்துப்பாண்டியவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாமே சிங்கங்கள் தான். அது நம்ம தம்பியோடைய மாணவர்கள் மணிகள் பார்த்திங்க அப்படின்னா செய்யக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிறைவுகளை கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தானே சரியாக செய்ய முடியும் இல்லைங்களா? அதுக்காக இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருப்பதற்காக பிரபஞ்சம் என்றும் துணை இருக்கும். வாழ்த்துகளும் வாழ்க வளத்துடனும். இப்போ 12 லக்ன ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான எளிய வழிபாடுகள். இப்போ வேலை எடுத்தீங்க அப்படின்னா 2 விஷயமாக பிரிக்கலாம். 10ஆம் இடம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் இல்லைங்களா? நம்ம செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் வருமானம் ஈட்டக்கூடிய இடம். அப்போ 6ஆம் இடம் எடுத்திங்கன்னா சர்வீஸாக வரும். அப்போ 2, 6, 10ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா பொருளாதாரத்துக்கு 2, 6, 10 தான் ரொம்ப இங்கே முக்கியம். அப்போ உங்கள் லக்னத்தோட 2ஆம் இடம் எப்படி இருக்குது, 6ஆம் இடம் எப்படி இருக்குது, 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போது பொதுவாக வச்சுக்கோங்க, நம்ம மேசத்தில் ஆரம்பிப்போம். ஆனால் கொண்டு போக பார்த்திங்கன்னா இந்த மகரம் கும்பம் மீனத்துக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் பேசுறதுக்கு டைம் குறைஞ்சிரும். கமெண்ட்ஸில் கேட்பாங்க, எல்லாம் கரெக்டாக பேசுகிறீங்க, இந்த மீனராசியும் கும்பம் மட்டும் என்னங்க பாவம் பண்ணுச்சு, அதுக்கு சரியாகவே கொடுக்க டைம் பத்துறதில்லை. அப்போ என்ன பண்ணலாமா, ரிவர்ஸில் போயிடலாம் இன்னைக்கு. சரிங்களா? அப்போ ராசி மீனம். ராசி பார்த்திங்கன்னா மீனத்தில் பிறந்தவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா மீனோட குணம் என்ன, ஒவ்வொரு ராசி குணம் வச்சுருக்காங்க. அந்த மீன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற அழுக்க சாப்பிட்டு சுத்தமாக வச்சுக்கும். அப்போ இவங்க எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் இடத்த அழகாக வளர்த்திடுவாங்க. தனக்கு வளர தெரியாது, தனக்குன்னு எடுத்து வச்சுக்க தெரியாது. என்ன காரணம், அங்கே சுக்கிர பகவான் அஷ்டமாதிபதி உச்சங்க. சரிங்களா? இவருக்கு 3-8க்குண்டான அசுரகுரு சுபகிரகம் தான். அந்த கிரகம் உச்சமாகுது. அதே போல் புதன் பகவான் யாரு, சுக பாதகாதிபதி அவர் தான், களத்திராதிபதி அவர் தான். அவர் அங்கே நீச்சம் அடைகிறார். அப்போ தனக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து வைக்க தெரிய இடம் பார்த்தீங்கன்னா ராசி மீனம். ஏன்னா குருவோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா தான் பார்க்கக்கூடிய பாவத்தை அழகாக வளர்த்துவார். இப்போ குருவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன குருவுக்கு சிறப்பு? யாராவது சொல்லுங்க. குரு பார்க்க நன்மைகள் கோடின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தாவே தோஷம் குறையும் சொல்லுவாங்க. அந்த பாவகத்தை பல மடங்கு வளர்த்தும். என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ராசி மீனத்துக்குள்ளார தன்னுடைய சுய ஸ்டார் இயங்கிட்டு இருக்கு. சிம்மத்திலையும் மீனத்தில் மட்டும்தான் தன்னுடைய நட்சத்திரமே இயங்குங்க. சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரம் முதல் பாதம் இருக்கும், சூரிய பகவான் ஆட்சி வீடு. இங்கே மீனத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆட்சி வீடு, நட்சத்திரம் புரட்டாது இயங்கிட்டு இருக்கும். மற்ற எந்த வீட்லேயும் பாருங்க சுயமாக சந்திர நட்சத்திரம் இருக்காது, எந்த கிரகத்துக்கும் இருக்காது. அப்போ சூரியனுக்கு குரு ஏன்னா சிவராஜ் யோகத்தை கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆனால் காலபுருஷனுக்கு 5, 12 இருந்தாலும் கூட இது 6, 8 வரும். அப்போ என்னங்க, நம்ம என்ன சேர்த்து வச்சாலும் பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் பார்க்கக்கூடிய மோட்ச வீடு மீன வீடு. நம்ம என்ன செஞ்சு வச்சாலும் படியில் நிறையும் குறையும் ஈவனாக தான் இருக்கும். நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா, உண்மை தானுங்க. இப்போது இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு சிறப்பு குரு கேட்டிங்க அப்படின்னா ஸ்தரம் ஸ்திரம் உபயம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. அவர் பார்க்கக்கூடிய 5, 7, 9 பார்வை எப்படி இருக்குங்க, சர வீட்டையும் பார்ப்பாரு, ஸ்திர வீட்டையும் பார்ப்பாரு, உபய வீட்டையும் பார்ப்பார். மற்ற எந்த கிரகத்துக்கும் கிடையாது, தனி சிறப்பு அவருக்கு. அப்போ 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம் சொல்கிறோம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் சொல்கிறோம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் சொல்கிறோம். அப்போ ஒரு ஜாதகருக்கு இந்த பாவங்களாக இயக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தானே.
5ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்சிமம் பதவி, உயர்கல்வி, அடுத்து பெயர், புகழ், பட்டம், அந்த குழந்தை விஷயம், கௌரவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குறிக்கும் இல்லைங்களா? பாரம்பரியத்தையும் 5ஆம் இடம் தான் குறிக்கும். ஸோ அந்த பாவத்தை பலமாக பார்க்குறார். அது உங்கள் லக்ன ராசிக்கு எந்த பாவகமாக வருதோ அது நம்ம வாங்கி வந்த வரம் இல்லைங்களா? அது 8ஆம் பாவமாக கூட 5ஆம் பாவம் வரலாம் காலபுருஷருக்கு. அப்போ அந்த பாவக அமைப்பில் பார்ப்போம். அப்போ இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வரலாம், ரொம்ப சிறப்பு. இப்போ இங்கிருந்து 5, 9 இயக்குங்க. 5ஆம் இடம் எடுத்திங்கன்னா சந்திர பகவான் வீடு வரும். அப்போ ராசி அப்படின்னாவே சந்திர பகவான் இருந்தால் தான் ராசின்னு சொல்லுவோம் சரிங்களா? அப்போ லக்னம்னா என்ன சொல்லுவோம், நம்ம சூரிய பகவான் நகர்கள் லக்னம் சொல்கிறோம் இல்லைங்களா? உயிர்ஸ்தானம் அதையும். அப்போ லக்னம் தான் கேரக்டர், ராசி தான் ஆக்டிவிட்டீஸ். யாரும் கேரக்டரை மாற்றிக்க மாட்டாங்க, ஆனால் ஆக்டிவிட்டி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அம்மாட்ட எப்படி பேசணும், அப்பாட்ட எப்படி பேசணும், கணவன்கிட்ட எப்படி இருக்கணும், மனைவிகிட்ட எப்படி இருக்கணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு தன்னை சுற்றி வாழக்கூடிய நட்புகிட்ட சமுதாயத்துக்கிட்ட எல்லா இடத்துலையும் தன்னை மாற்றிக்க தான் வேணும். ஒரே மாதிரியே நம்ம கொண்டு போக முடியுங்களா? அதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா? அப்போ இந்த மீனத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமா சூரிய பகவானே வரார். அதுதான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கிரகம். அடுத்த இடத்தையும் வச்சுக்கோங்க. 9ஆம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வருவார். 10ஆம் இடமா குருக்கு குருவே வருவார். அப்போ உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் 100க்கு 1 ரூபா எடுத்து வைங்க உண்டியல்ல. 100க்கு 1 ரூபா. என்னன்னா 6ஆம் இடமா சூரிய பகவானை வந்தாலும் அதுதானே கடன் நோய் ஸ்தானம், அதுதானே வம்பு வழக்கும் அதுதானே. அப்போ செய்யக்கூடிய தொழிலில் போட்டி பொறாமல் இல்லாமல் இருக்குங்களா? என்ன வேணால் செய்வீங்க தொழில், போட்டி பொறாமல் இல்லாத எதுவுமே இல்லை இல்லைங்களா? எப்படிடா சீக்கிரம் வளர்ந்துட்டான், அவன் மட்டும் எப்படி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மீனத்துக்கு பொறுத்தளவுக்கு எதையும் எடுத்து வச்சுக்க தெரியாதுன்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா? அப்போ செவ்வாய் பகவான் கிரகம் வந்து 2, 9 யோகாதிபதியாக வரார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீர்நிலையுள்ள இடத்தில் அம்பாள் வழிபாடும் சிறப்பு, முருகர் வழிபாடும் சிறப்பு. அப்போ திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க, கடல் தான். அப்போ திருச்செந்தூரில் வழிபாடு பண்ணக்கூடிய முறை ஒன்று இருக்குது, இப்படித்தான் வணங்கணும். திருச்செந்தூர் நீங்கள் போகிறதா இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நைட் தூங்கணும், 24 மணி நேரம் அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா அது 12ஆம் இடமா, 12ஆம் இடமா அது உங்களுக்கு, அங்கே தான் போய் தூங்கணும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு நைட் தூங்குனீங்கன்னா தான் அந்த இடம் உங்களுக்கு இயங்கி கொடுக்கும். அப்போ மீனராசியில் பிறந்திருக்கீங்க, லக்னம் மீனத்தில் பிறந்திருக்கீங்க, அது வந்து குருஸ்தலம் தானே. செவ்வாயும் குருஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் தான். நீங்கள் போகும்போது ஒரு ஏர் பில்லோ கவரும் அதுக்கு உரையும் வாங்கிட்டு போயிடணும். மறக்காமல் பட்டு துணி கொண்டு போயிடுங்க. என்ன கொண்டு போகணும்? பட்டு துணி. எதுக்குன்னு கேட்டால் அங்கே சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இல்லைங்களா? திடீர் லாபத்தை அதுதான் கொடுக்கும். விடாமுயற்சி அதுதான். நீங்கள் சிறப்பாக செய்யணும்னா அந்த கிரகம் இங்கே இயக்க கொடுக்கணும். என்ன காரணம்? 7ஆம் இடத்து அதிபதியும் வந்து புதன் பகவான் நீச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து சேமிக்க தெரியாது, சம்பாதிக்க தெரியும், சேமிக்க தெரியாது மீனராசிக்கு. அப்போ என்ன பண்ணணும்? சுக்கிரன் நம்ம தங்கணும் அப்படின்னா அந்த பட்டு துணியை நீங்கள் ஏர் பில்லோ கவரில் உங்களுடைய மூச்சு காற்றை தம் பண்ணி ஊதி வச்சுட்டு அதை கவர் போட்டு உள்ள பட்டு துணியை வச்சு நைட் அங்கே மணி மண்டபத்தில் தூங்கணும். தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல 3 மணிக்கு எந்திரிச்சுக்கணும். எந்திரிச்சது அந்த பட்டு துணியை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. அந்த ஏர் பில்லோ கவரை ரிலீஸ் பண்ணுங்க, ஓரமாக மடித்து வச்சுருங்க. யாராவது வந்து பயன்படுத்திக்கிட்டோம். இது நான் வந்து தூங்குனேன், யாராவது தூங்குனா தோஷமான கண்டிப்பாக கிடையாது, எதுலேயுமே தோஷம் கிடையாது சரிங்களா? ஸோ அதை அங்கே வச்சுட்டு நாளிக்கணத்தில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு திவ்யமாக தரிசனம் பண்ணுங்க. ஒரு மஞ்சள் துண்டு வாங்கிட்டு போயிடுங்க. அங்கே வந்து காலை முதல் பூஜைக்கு போனதுமே முருகப்பெருமான் மேல் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பெயர் நிர்மாலய பூக்கள்னு பெயர். இரவு ஃபுல்லாக இருந்திருக்கும் அங்கே பூக்கள். அந்த பூக்களை மஞ்சள் துண்டில் அந்த பூக்களை வாங்கி கொண்டு கடலில் விடணும். இன்னொன்று கேட்பாங்க, கடலில் போய் குளிச்சுட்டு திரும்பவும் கடலுக்கு போகக்கூடாது. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் 24 மணி நேரம் இங்கே இருக்க போகிறீங்க. அந்த கடலோட காற்று உங்கள் மேலே படும், கடலோட சுவாசம் உங்கள் மேலே தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் திரும்ப கடலுக்கு போகலாம். ஏன்னா கடல் வந்து நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் ரசிச்சுட்டே இருக்கலாம். எத்தனை முறை பார்த்தாலும் நம்ம டிப்ரெஷன்ஸ் குறையுங்க, மன அமைதி அடையும் அந்த கடலை நீங்கள் பார்க்கும்போது. ஏன்னா தண்ணீருக்கு அந்த ஒரு குணம் இருக்குது. நல்லா டயர்டாக இருப்பீங்க, போய் குளிச்சு பாருங்கள், ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. தண்ணி இருக்குது, தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கிறீங்க, உடனே வந்து உடம்பு நம்ம எவ்வளோ கோவமாக தண்ணி குடிச்சு பாருங்கள், அந்த கோபம் குறையும்.
அப்போ தண்ணிக்கு அந்த ஆற்றல் இருக்குது, அந்த நீர் ராசியிலே பிறந்திருக்கீங்க சரிங்களா. அப்போ அங்கிருந்து கடல் நீரையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சு டெய்லியும் குளிக்கணும், ஒவ்வொரு மூடி ஊற்றி குளிங்க. அதே போல் இந்த கடகம், மீனம், விருச்சகம் உப்பு தண்ணியில் கண்டிப்பாக குளிக்கணும். உப்பு தண்ணியில் வீட்டில் ஒரு மக்கில் உப்பு போட்டு வச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா நிறைய விஷயம் மாற்றம் கிடைக்கும். எல்லாருமே கூட செய்யலாம், ஏன்னா உப்புக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும் சக்தி இருக்குது உப்பு குளியல் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கணும்னா அந்த மாதிரி செய்யலாம். அப்போ என்ன பண்ணுவோம், உண்டியல் எடுத்து வச்சு 100க்கு 1 ரூபா உங்களால் முடிஞ்சது போடுங்க. அப்போ எப்போ எடுத்து வைக்கணும், மாதம் இருக்காங்களா, டுடே இன்னைக்கு என்ன வருமானம் வந்தது அதை உண்டியலில் போடுங்க. அதுக்கு பேர் தான் உண்டியல். நம்ம நினைக்கும் போதெல்லாம் போகிறது கிடையாதுங்க. காலையில் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க, ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா சாயங்காலம் என்ன பண்ணுறீங்களோ அதுக்குண்டான விஷயம் என்ன பண்ணணும், கணக்கு போட்டு இந்தப்பா உன் கணக்கு எடுத்து வச்சுட்டேன், நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது பெருகும். இன்றைக்கி 10 ரூபா போடுறீங்க வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு 1000 ரூபா போடுங்க, வருத்துமே ஆண்டவன் கொடுக்க மாட்டாரா என்ன. உழைப்பு நம்ம அதிகப்படுத்தணும்னா நேரத்தையும் முயற்சியையும் என்ன பண்ணணுங்க, தொடர்ந்து செய்யணும். நான் 1 வாரம் பண்ணினேன், 10 நாள் பண்ணேன், அதுக்கப்புறம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விஷயத்த பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து கும்பத்துக்கு வருவோம். இந்த கும்பராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே வந்து 6ஆம் இடமாக வந்து உங்களுக்கு சந்திர பகவான் வருவார். அதே போல் உங்களுக்கு 10ஆம் இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விருச்சக வீடு வரும். இப்போ சனி பகவானுக்கு சந்திரன் செவ்வாய் பகையாச்சே, இல்லை இயற்கையாகவே பகை தானே, இது பொழுப்பு சொல்லுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் யுத்த கிரகம் சொல்லுவாங்க. அப்போ இது கும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ரகசியம் இருக்கும், இவங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் சீக்கிரமாக கிடைக்காது. அப்போ குடும்பத்திற்கு மறைவான கண்டிப்பாக தப்பு செய்வாங்க. கண்டிப்பாக கும்பத்தில் பிறந்தவங்க ஏதாவது தப்பு செய்வாங்க. ஏன்னா சனி பகவானுக்கு மூலத்திரிகோண வீடு, ராகுவுடைய ஸ்டார் முழுசை இயங்குதுங்க. சனி ராகுக்கு மட்டுமே அந்த வீடு வந்து முக்கியமான வீடு, 2 பேருக்கு தான் பலம் அதிகம். அப்போ ராகு யாருங்க, பிரம்மாண்ட கிரகம், அதிகமாக ஆசி தரக்கூடிய கிரகம் இல்லைங்களா. நியாயமாக இருக்கக்கூடிய இடம் தான் எல்லாமே, அநியாயத்துக்கும் ராகு தான் துணை போவார் இல்லைங்களா. சனி பகவான் நியாயத்துக்கு இருப்பார், நியாயமாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பலாபலம் கொடுப்பாரு, பிரச்சனைலாம் குறைச்சிருவார் சரிங்களா. ஆனால் ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 2 விஷயத்தை மென்னு வைக்கலாங்க, பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். ஆனால் இந்த வீட்டுக்கு குரு யோகாதிபதியாக வரார். அப்போ இங்கே செவ்வாய் பகவான் எடுத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடமாகவும் 10ஆம் இடமாக வரும். உங்களுடைய முயற்சியின் மூலமாக தான் தொழிலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன காரணம், சனி பகவான் நீச்சமாக இடம் மேஷ வீடு, தன் வீட்டுக்கு முயற்சியில் போய் என்ன பண்ணுறாருங்க செவ்வாய் பகவான், சனி பகவான் பலவீனமாயிடுறார். அப்போ என்னங்க, முயற்சி நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா 10க்குண்டான இடம் சிறப்பாக இயங்கும். நான் முயற்சி பண்ணலீங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க பிள்ளைங்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்காங்க, ஹார்ட் ஒர்க்கு யாருமே செய்கிறதில்ல. ஆனால் கும்பத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கொஞ்சம் விஷயங்கள் இழுத்து போட்டு பண்ணணும், ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக செய்யணும். எனக்கு இப்போ என்ன நெட்ஒர்க் இருக்குது, வீட்லேயே உட்காந்து பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் பணம் வந்துடுது, முதலாளி யாரும் தெரியறது இல்லை, யார் பணம் வாங்குறாங்கன்னு தெரியறது இல்லை, யார் பணம் தராங்கன்னு தெரியுது இல்லைங்களா. அப்போல்லாம் ஒரு பாண்டிங் இருக்கும், சம்பளம் 1ஆம் தேதி வாங்குறோன்னு 31ஆம் தேதி 1 வரைக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். தேதி 5 ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, இல்லை வார சம்பளம் கொடுப்பாங்க, சனிக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம்னாலே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் இல்லைங்களா, ஆமாவா இல்லைங்களா. அப்போ சனி பகவானோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முயற்சி ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் பலவீனமாகிறதுனால உங்களுடைய முயற்சி பல மடங்கு. ஆனால் முதல் எடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான். ஆனால் முதல் முயற்சி உங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னு கவலைப்படாதீங்க, அதற்கேற்ற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இவர்களுக்கு வந்து ஒரே வழிபாடு காலபைரவர் தாங்க. காலபைரவரை கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா தொழில் சிறப்பு மிகவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. கும்பத்துக்கு காலபைரவர், ஏன்னா ராகு ஆக்டிவேஷன் முழுசாக எங்கிட்டு சதயம் யாருங்க, ராகு தானே. நாய் சொல்லுவாங்களா, அந்த இடத்துல அழகாக இயங்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம பாலோன்னு சொல்லுவார், சதயத்தில் பிறந்தவங்க நாய்க்கு உணவு போடாதீங்கன்றுவார். அதனால் அது அங்கே ஆக்டிவ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ காலபைரவ வழிபாடு அதுவும் பார்த்தீங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, தர்மபுரி, அதில் அதியமான் கோட்டை, மாதம் ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே தான் 12 ராசி கட்டங்களும் உள்ளே வச்சுருக்காங்க, வேறு எங்கேயுமே கிடையாதுங்க அதியமான் கோட்டை. நான் 1 டைம் போயிட்டு வந்திருக்கேன். கரெக்டாக வச்சுக்கோ, 6 மணிங்கும் போது நீங்கள் போயிடுங்க, சுற்றி வரணும் 12 முறை.
கையில் வந்து பூ வச்சுக்கோங்க. எதுக்கு பூன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி வரும்போது என்றைக்கு மிஸ் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக. எப்போவுமே ஒரு பிரார்த்தனைக்காக கோயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, சுற்றி வரீங்க, அடிப்பிரதட்சணை பண்ணுறீங்க, அங்க பிரதட்சணை பண்ணுறீங்கன்னா, உங்கள் எண்ணம் செயல் மனம் தெளிவாக இருக்கணும். மற்ற பிரச்சனைகளை மனசில் வச்சுட்டு அந்த எண்ணங்களை கொண்டு வந்துட்டு நீங்கள் யோசிச்சிங்க பண்ணிங்கன்னா அது பலனே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து என்ன பண்ணணுங்க, நினச்சிக்கணும். அப்போ உங்கள் தேவைகள் மாதம் ஒரு கோரிக்கை வைங்க. சாமிகிட்ட போய் எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், நம்மளாம் கடன் வாங்கினோம், சாமி கடன் வாங்க சொன்னாரா? நம்ம தேவைக்கு நம்ம கடன் வாங்குகிறோம். அப்போ விரலுக்கேற்ற வீக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடனுக்காக வந்தாங்கன்னா நான் சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம், கடனை வாங்குறத குறைங்க. ஏன்னா நம்மளுடைய தேவை இருந்து தான் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்களே, பாத்திரம் மருந்து பிச்சை இடு, ஆழம் தெரியாமல் காலை விடாதே சொல்கிறாங்களே இல்லைங்களா. எல்லா விஷயத்தையும் நம்ம அளவுக்கு மீறியும் தேவைக்கு அதிகமாக பண்ணிவிட்டு கடவுளே எனக்கு கொடுக்கலன்னா, சின்ன கதை தான் சொல்லணும். சொல்லியிருக்க ஆல்ரெடி. கடவுள்கிட்ட வந்து இப்போ கேட்குறாரோ, ஒரு மனிதர் போய் கேட்குறாராம், நான் நிறைய நல்லது பண்ணுறேன், என் நல்லவன் யாருமே பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாராம். கடவுள் இந்த வர நான் கொடுக்க மாட்டேன்ட்டாராம். இவர் இருந்துட்டு, நீ ஏன் கடவுள், நீ ஏன் தரமாட்டேங்கும் போது, எனக்கே கிடைக்காத வரத்தை எப்படி உனக்கு கொடுப்பேனான்னு கேட்டாராம். உண்மை தானே? இன்றைக்கி முருகர் கொடுத்துட்டாருன்னா ஆஹா ஓஹோம்பிங்க, கொடுக்கட்டு அவரை திட்டுறீங்களா இல்லையா? ஸோ நம்ம மேலே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? அதனால் என்ன பண்ணணுங்க, கடன் 6ஆம் இடத்தை வந்து பலமாக இயக்காதீங்க. 6ஆம் இடத்தை பலமாக இயக்கக்கூடாது. சரிங்களா? சில பேர்த்துக்கு வச்சுக்கோங்க, நோயோடைய தாக்கம் வருது, நம்மளே சொல்லுவோம் சிம்பிளாக கடன் வச்சுக்கோங்க, ஜுவல் லோன் வச்சுக்கோங்க, நம்மளே சொல்லுவோம். அது என்ன, ஒரு கடன் ஒரு விஷயத்தை ஆக்டிவ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து என்னாகும், மைனஸ் ஆகும். உயிர்காரகம் பொருள்காரகத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த வீட்டில் சர்வீஸ் கிரகமாக 6ஆம் இடம் வருது, உங்களுக்கு 10ஆம் செவ்வாய் பகவான் வரார். அப்போ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, காலபைரவ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கூட அதியமான் கோட்டை ரொம்ப சிறப்பு. 12 முறை வளம் வரணும். சரிங்களா? வளம் வந்து அங்கே பணியாரம் தருவாங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சுற்றி கும்பிட்டுவாங்க. அதே அவங்க வந்து வேப்பெண்ணெய் மிளகா வாங்கி கொடுங்க. 2 ஆள் குழி இருக்குங்க, யாக குழி. கரெக்டாக 12 மணிக்கு யாகம் ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன காந்தல் வராதுங்க. ஊர் நிறைய அம்மா போயிட்டு வந்திருக்காங்க, சூப்பர். அவ்வளோ சின்ன காந்தல் வராது. 12 மணிக்கு யாகம் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? 2 மணிக்கு வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. 3 மணிக்கு ஒரு காக்கா குஞ்சு இருக்குது அந்த இடத்துல. அவ்வளோ கூட்டம் வரும், நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. போயிட்டு வாங்க. கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பைரவர் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடம். அடுத்து மகரம். மகரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா நீங்கள் மகரமா சொல்லிட்டுறம்மா. இப்போ ராசி மகரத்தில் வந்து வச்சுக்கோங்க, அங்கே வந்து குரு பகவான் பலவீனமாகிறார், செவ்வாய் பகவான் பலமாகிறார். அப்போ இந்த வீட்டில் பாதகாதிபதியான கிரகமே உச்சம் அடைகிறார். எவ்வளோ பவர் வேணும். செவ்வாய் வீட்டில் சனி பகவான் நீச்சம் அடைகிறாரு, பலத்தை இழக்கிறாரு. ஆனால் இங்கே பாதகாதிபதி உச்சமாகிறாரு. தன்னுடைய ஸ்டார் இயங்கிட்டு இருக்கு. அவிட்டம் 1-2 பாதம் நட்சத்திரமும். அப்போ மகரம் அவிட்டத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க லைஃப்பில் ஒரு கஷ்டத்தை பார்க்காம வர முடியாது. 40 வயசு 38 வயசு எடுத்துக்கோங்க, 38 வயசு வரைக்குமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸான வாழ்க்கை தான் இருக்கும். அதுக்கப்புறம்தான் ஒரு ஸ்டாண்டிங்கே கிடைக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அப்போ இந்த மகரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான குரு வழிகாட்டி அமைய மாட்டாங்க, வழிகாட்டி அமைய மாட்டாங்க. ஏன்னா அவரே 3 பாண்டா வந்துடுறாரு இல்லையா? ஆனால் என்ன, 7ஆம் இடம் வந்து குரு உச்சமாகறதுனால என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க குருவாக மாறுவாங்க. தனக்கு கிடைக்காத விஷயத்த மற்றவங்களுக்கு யார் சொல்லி தருவாங்கன்னா மகரத்தில் பிறந்தவங்க சொல்லி தருவாங்க. ஒளிவு மறைவே இருக்காதுங்க, ஹானஸ்டியாக இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் இந்த மகரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 6ஆம் இடமா வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு வருது. 10ஆம் இடம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடாக வரும் இல்லைங்களா? இங்கே புதன் நட்பு கிரகமும் கூட. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல எடுத்திங்க அப்படின்னா இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன வழிபாடு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா பிரத்யங்கரா தேவி. சரிங்களா? அதே போல் வாராகி அம்மன் இவங்களை எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் எங்கன்னு கேட்டிங்கன்னா கூரை இல்லா தெய்வமாக இருக்கணும். காளியம்மன் எதாக இருந்தாலும் மேலே டாப் இருக்கக்கூடாது. ஏன்னா அது 10ஆம் இடமான கர்மஸ்தானம், தொழில் ஜீவன கிரகமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு தான். அப்போ எந்த இடத்துல கூரை இல்லாமல் இருக்கோ அங்கே போய் வழிபாடு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மகரம் வந்து இன்னொரு மகரம் வராங்க, வெல்கம் வெல்கம். சரிங்களா? வேகமாக முடிக்கணுமா? ஓகே,
சரிம்மா. மகரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் கூரையில தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. இதில் ஆஞ்சநேயரை எடுத்துக்கலாம் நீங்கள். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு வீடு. தனுசை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருவானைக்காவல் கோயிலுக்கு போயிட்டு தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 10ஆம் இடம் புதன் திருவெண்காடு ஒன் டைம் போயிட்டு வாங்க, தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடமா சுக்கிர பகவானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமா புதன் வரதுனால திருவெண்காடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது, தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். திருவானைக்காவல் கோயில் போயிட்டு நல்லது. சரிங்களா. அடுத்து வந்து விருச்சகம். இந்த விருச்சகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீர்நிலை உள்ள எந்த கோயிலும் வழிபாடு எடுத்துக்கலாம். கடல் இருக்குது, ஒரு ஆறு இருக்குது, ஏரி இருக்குது அப்படின்னா, ஒரு குளம் ஒரு கிணறு, அந்த இடத்துல போய் நீங்கள் குளிச்சுட்டு எடுக்கணும் வழிபாடு. அதுதான் ரொம்ப சிறந்த யோகத்தை கொடுக்கும். அம்பாள் வழிபாடாக இருக்கலாம், ஆண் தெய்வமாக இருக்கலாம், காவல் தெய்வமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். விருச்சக வீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் உள்ள கோயில் எடுக்கும்போது ரொம்ப சிறப்பான வழிபாடு முறை சிறப்பாக அமையும் உங்களுக்கு. அதே போல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துலாம் வீடு. இந்த துலாம் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானாக வருவார், 10ஆம் இடமா சந்திர வருவார். இந்த குரு சந்திர இயக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் வீடை பொறுத்தளவுக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே குருவும் சந்திரன் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா யானை உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த ஆலயத்தில் யானைக்கு உணவு தராங்களோ அந்த இடத்துல போய் யானைக்கு உணவு கொடுங்க. உணவு கொடுத்து நீங்கள் வழிபாடு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நமக்கு தொழிலில் வரக்கூடிய லாபத்தை சேர்த்து வச்சு கொடுங்க. நீங்கள் பாதிக்கு பாதியில் 100க்கு 1 ரூபா கொடுங்க போதும். சாமி வந்து எல்லாமே கேட்கல, அதுவும் கடவுள் செய்ய வேணாம். அந்த இடத்துல என்ன ஒரு ஜீவராசி, அந்த ஜீவராசி கொடுங்க. அதாவது யானையும் பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 லக்ன ராசிக்காரங்க சொல்கிற சீக்ரெட் ஒன்று. யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது அதனுடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மேலே படணும். அந்த எச்சில் மேலே பட்டாதான் யோகம், ஏன்னா அதுதான் பாக்கியம். அதே மாதிரி பசுமாட்டுக்கு வந்து இப்படி கொடுக்காதீங்க, பழத்தை உள்ளங்கையில் வச்சு கொடுங்க. தன்னோட நாக்கால தொட்டு எடுக்கணும். மாட்டோட பசுமாடோட எச்சிலும் யானையோட எச்சிலும் உங்கள் மேலே பட்டா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து கருமாக்களும் என்ன ஆகுங்க, கண்டிப்பாக விலகும். சரிங்களா. சரி, அடுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி. இந்த கன்னி வீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமா கும்ப வீடு வரும், 10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன வீடு வரும். ஸோ திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை தரிசனம் ரொம்ப சிறப்புங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மா வணக்கம், வாங்க. ஓகே, அடுத்து எடுத்திங்கன்னா சிம்ம வீடு. சிம்ம வீடை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடமா உங்களுக்கு சனி பகவான் வீடும், 10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் வீடும் வரும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடு முறைகள் வந்து எப்பவுமே வந்து சிவன் ஆலயம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு வாங்கி தர்றதும், அதுவும் கோதுமை வந்து இவங்க இரவு சாப்பிடக்கூடாது. சிம்மத்தில் பிறந்தவங்க இரவு நேரத்தில் கோதுமை உணவு சாப்பிடக்கூடாது, அந்த விஷயம் நல்லாயிருக்கும். கடகத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடமா வந்து குரு பகவானுடைய வீடும், 10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ வீடு வரும். இங்கே குரு செவ்வாய் வர்றதுனால முருகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுப்பது ரொம்ப சிறப்பு. இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கும்போது யாராவது வச்சுக்கோங்க, இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் கலந்துக்கோங்க. ஆனால் தொட்டுட்டு விடக்கூடாது, நிலை கொண்டு நிறுத்திட்டு தான் வரணும். எப்படிங்க, ஒரு தேர் இழுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கை ஒப்புக்கு பிடிச்சி வந்துடக்கூடாது. எங்கே ஆரம்பிக்கும் போது நீங்கள் போகாட்டியும் கூட இடையில தான் போவீங்க. ஆனால் உள்ளே கொண்டு போய் நிறுத்திட்டு வந்தால் மட்டும்தான் கடகத்துக்கு யோகம். ஏன்னா குரு உச்சம் அங்கே. அதனால் இங்கே குரு பகவான் 6ஆம் இடமாகவும் 10ஆம் வந்து செவ்வாய் வர்றதுனால தங்கத்தேர் உள்ள முருகன் ஆலயம், அம்பாள் ஆலயம், சிவன் ஆலயம் எது வேணால் எடுத்துக்கோங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு. அடுத்து எடுத்தீங்கன்னா மிதுனம். மிதுனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடமா செவ்வாய் வரும், 10ஆம் இடமா வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானே வருவார். சரிங்களா. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவைக்கு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பெண் தெய்வங்களை வந்து உணவுக்காக நீங்கள் என்ன கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும். இல்லை மணி வாங்கி கொடுக்கறது, தண்ணி தொட்டி கட்டி வைக்கிறது, காரை இல்லாமல் இருந்தால் காரை போட்டு கொடுங்க, ஒரு வந்து ஆல்ட்ரேட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாவே கோயில்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி மைக் செட் வாங்கி தரலாம், தொழில் சிறப்பாக இருக்கும். ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானே வருவார், 10ஆம் இடமா சனி பகவான் வருவார். சனி சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து காவல் தெய்வ வழிபாடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடு காவல் தெய்வம் சிறப்பாக இருக்கும். சரிங்களா. மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் புதனாக வருவார், 10ஆம் வந்து செவ்வாய் சனி பகவான் வருவார். ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் வந்து புதன் சனியோட கம்மி எடுத்திங்கனாவே உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கலாம்.
லக்ஷ்மி நரசிம்மர், அயக்ரீவர், அந்த மாதிரி வந்து வழிபாடு எடுத்துக்கு ரொம்ப சிறப்பு. இப்போ 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் இருக்காங்க அப்படின்னா, கேது இருக்கார் அப்படின்னா மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட வழிபாடு எடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் தெய்வ வழிபாடு. அதே மாதிரி ராகு இருக்கார் அப்படின்னாவே என்னென்னுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு தான் வாராகி அம்மன், பிரித்யங்கரா தேவி, துர்க்கை அம்மன், இந்த மாதிரி வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். அது வெள்ளிக்கிழமை ராகு காலத்துலேயும், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலேயும், செவ்வாய் ராகு காலத்துலேயும் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி பகவான் பலமாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பறக்கக்கூடிய ஆஞ்சநேயர் படம் இருக்குங்களா, சஞ்சீவி மலை தூக்கி பறந்து போவார், அந்த மாதிரி ஒரு படத்தை வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு இன்னுமே. ஸோ வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கிறது, மகளிர் வந்துட்டாங்க. அதனால் அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன். 12 லக்கணக்காரர்களுக்கும் சிறப்பாக பரிகாரங்கள் வழங்கிய நமது அக்கா மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.